நீதிமன்றத்தில் தீர்ப்பு கலா எதிர்பார்த்தது போலவே வாசிக்கப்பட்டதும் மனம் விடுதலை அடைந்ததாக உணர்ந்தாள். இருவரும் முழு சம்மதத்துடன் பிரிவதற்கு தயாராக இருப்பதால் இந்த நீதிமன்றம் இவர்களுக்கான விவாகரத்தை உறுதி செய்து தீர்ப்பு வழங்குகின்றது. நீதிபதி சொன்ன வார்த்தைகள் ஒவ்வொன்றும் கலாவின் காதில் தேன் வார்த்தது போலிருந்தது. மகிழ்ச்சியுடன் திரும்பி அசோக்கை பார்த்தபோது அவன் மகிழ்ச்சியுடன் இல்லை என்பதை உணர்ந்தாள். அவனுக்கு அதில் உடன்பாடில்லை என்பது கலாவுக்கு ஏற்கனவே தெரிந்த விஷயம்தான் என்றாலும் இறுதியில் அவனும் சம்மதம்தானே சொன்னான். பிறகேன் சந்தோஷம் இல்லாம இருக்கிறான்? எனக்கென்ன, விடுதலை கிடைத்து விட்டது, இனி நிம்மதியாக இருப்பேன், அவ்வளவுதான். அதற்கு மேல் அவள் எதை பற்றியும் சிந்திக்காமல் அங்கிருந்து கிளம்பினாள். அவளின் நண்பர்கள் சிலர் வாழ்த்து சொல்ல வெளியில் வந்தாள் கலா. அப்போது அங்கு வந்த அசோக், கலா ஒரு நிமிஷம் உன் கூட பேசலாமா என்றான். அவ்வாறு கூறிக்கொண்டு தனக்கு எதிரே வந்து நின்ற அசோக்கை முறைத்து பார்த்தாள் கலா. இனி பேச ஒன்றும் இல்ல, இனி என் முகத்தில் கூட முழிக்காத, போயிடு. கோபமாக அவன் மேல் எரிந்து விழுந்தவள் அங்கு தயாராக நின்றிருந்த காரில் ஏறி அமர்ந்து கொண்டாள். அவள் தன்னுடன் பேச தயாராக இல்லை என்பதை அறிந்து கவலுடன் நின்றிருந்த அசோக்கை அவனின் தாயார் வந்து அங்கிருந்து கூட்டி சென்றார். அப்போது தாயிடமிருந்து விலகி வந்த அசோக் காரின் உள்ளே அமர்ந்திருந்த தன்னுடைய மகளின் அருகில் சென்றான். அம்மு, அப்பா அடுத்த வாரம் பார்க்க வருவேன், நீங்க கவலைப்படக்கூடாது. அப்பா வரும்போது உனக்கு எல்லாம் வாங்கி வருவேன், சரியா? அவனின் கண்கள் முழுவதும் கண்ணீர் நிறைந்தது போல் அவளின் கண்களிலும் கண்ணீர் நிறைந்திருந்தது. தந்தையின் கையை பிடித்து கலங்கியவளின் கண்களை துடைத்து விட்ட அசோக், ஓய்வார அம்மு என்றவாறு விடை பெற்றான். என்னதான் கலா கோபத்தை அடக்கி வைத்திருந்தாலும் அவன் சென்றதும் அவளின் கண்களில் இருந்து கண்ணீர் வழியத்தான் செய்தது. இப்போது இருவருக்குமான இடைவெளி அதிகரித்துக் கொண்டிருந்தது. காரணம், கார் நகரத் தொடங்கியிருந்தது. இப்போது கலா எதிர்பார்த்த விடுதலை அவளுக்கு கிடைத்து விட்டது. ஆனால் சில வாரங்கள் தாயாரின் வீட்டிலேயே அவள் முடங்கி போயிருந்தாள். அவளை பார்த்துவிட்டு போக பலர் வந்திருந்தார்கள். பலர் அவளின் விடுதலையை பாராட்டியும் சிலர் தவிர்த்திருக்கலாம் என்ற ஆலோசனையும் சொல்லி அவளை மேன்மேலும் குழப்பிக் கொண்டிருந்தார்கள். ஒரு கட்டத்தில் அவளால் அதனை தாங்கிக் கொள்ள முடியவில்லை. கணவனிடம் இருந்து விவாகரத்து பெற்றாலும் இந்த உறவுகளிடம் இருந்து விடுதலை கிடைக்கவில்லையே என்ற சிந்தனைதான் அவளில் எழுந்தது. இனி வீட்ல இருந்தா எனக்கு பைத்தியமே பிடித்துவிடும் என எண்ணினாள். அடுத்து என்ன செய்வது? ஏதாவது வேலைக்கு போகணும் என்ற சிந்தனை எழுந்தபோது அதற்கான முயற்சிகளிலும் இறங்கினாள் கலா. அதற்குள் 1000 விதமான பிரச்சனைகளை சந்திக்க தொடங்கி இருந்தாள் அவள். வீட்டை விட்டு வெளியே புறப்பட்டதுமே பார்ப்பவர்கள் எல்லோரிடமும் வேலை சம்பந்தமாக விசாரிக்க தொடங்கியதால் அவளை பற்றிய அவதூறுகள் வர தொடங்கியிருந்தன. தினமும் ஒவ்வொரு விதமான இடங்களையும் ஒவ்வொரு விதமான ஆண்களையும் சந்தித்ததால் அவளையும் அவனையும் இணைத்து பேச தொடங்கியிருந்தனர். அதனை தாண்டியும் அவள் வேலை தேடி சென்ற இடங்களிலும் அவளின் உடல் மறைமுகமாகவும் நேரடியாகவும் விலை பேசப்பட்டது. அப்போதெல்லாம் அவள் கூனி குறுக தொடங்கி இருந்தாள். அவளின் மனம் யாவற்றையும் வெறுக்க தொடங்கியிருந்தது. உடலை விற்றால்தான் வேலை என்ற நிலையை அவள் வெறுத்து ஒதுக்கி அங்கிருந்து கிளம்பி வந்திருந்தாள். கணவனை இழந்தவள் என்பதால் அவளிடம் சிலர் உதவி என்ற போர்வையில் வந்து சென்றிருந்த போது அயலவர்களின் பொறாமையினால் அவர்களின் இட்டுக்கட்டிய கதைகளினால் மனம் வெந்து போனாள் கலா. ஒவ்வொரு இரவும் அவளுக்கு அழுகையிலேயே முடிந்திருந்தது. வயதான தாயாரையும் பராமரிக்க வேண்டியிருந்தது. அதே நேரம் அம்முவையும் கவனித்துக் கொள்ள வேண்டியிருந்தது. இதையும் தாண்டி வேலைக்கும் போக வேண்டியிருந்தது. சில வேளைகளில் செத்து விடலாம் என்று கூட எண்ண தொடங்கியிருந்தாள் கலா. அதனால் ஒரு முறை தற்கொலைக்கு கூட முயற்சித்து காப்பாற்றப்பட்டிருந்தாள். வெளியில் சென்று வரும்போது ஒரு நாள் அவளின் பின்னால் வந்து சில ஆண்கள் தொல்லை கொடுத்தனர். அவளுடைய கைபேசி எண்ணை தந்துவிட்டு செல்லுமாறும் வற்புறுத்தினர். ஒருவன் அவளிடம் வலுக்கட்டாயமாக காசை திணித்து ஒரே ஒரு முறை அவனோடு தங்கிவிட்டு செல்லுமாறு தொல்லை கொடுத்தான். கணவன் இல்லை என்பதை தெரிந்து கொண்டதும் சமூக ஊடகங்களிலும் அவளை தொல்லை கொடுக்க தொடங்கியிருந்தனர். ஒரு கட்டத்தில் தொல்லை தாங்க முடியாமல் சமூக ஊடகங்களில் இருந்தும் ஒதுங்கி இருந்தாள் கலா. விடுதலை கிடைத்து விட்டது, இனி சுதந்திரமாக இருக்கலாம் என்ற அவளின் சிந்தனை இப்போது தவிடு பொடியாகி கொண்டிருந்தது. பெரிய குற்றங்கள் ஏதும் இல்லாமல் சின்ன
சின்ன அவனின் தவறுகளை கூட மன்னிக்க முடியாமல் பிரிவதற்கு விருப்பமில்லாத அவனிடமிருந்து விவாகரத்து வாங்கியது பிழையோ என்று கூட ஒரு கணம் சிந்திக்க தொடங்கியிருந்தாள் கலா. நாட்கள் நகர்ந்த போது கூலி வேலை செய்ய தொடங்கியிருந்தாள். அதனால் அவள் பட்ட வேதனைகள், வலிகள் எல்லாவற்றையும் சமாளிக்க முடியாமல் ஒரு கட்டத்தில் தடுமாறினாள். அம்மா, அப்பா வேணும்மா, அப்பா என்னம்மா தப்பு செஞ்சாங்க, ஏன் அவரை நீங்க வேண்டாம் என்று சொன்னீங்க, எனக்கு அப்பா வேணும்மா. ஒரு நாள் அம்மா கேட்ட போது தன்னை மறந்து வாய் விட்டு கதறி அழுதாள் கலா. தனது மகளை இறுக அணைத்துக் கொண்டு அழத் தொடங்கிய கலா தன்னுடைய கௌரவத்தை விட்டு எப்படி அவனிடம் சமாதானமாவது என்று தெரியாமல் தடுமாறி கொண்டிருந்தாள். அவசரப்பட்டு முடிவெடுத்து விட்டோமே என்ற சிந்தனைதான் இப்போது அவளின் மனதில் ஓடிக்கொண்டிருந்தது. அவன் வந்து மகளை பார்த்து விட்டு செல்லும் போதெல்லாம் ஓடிப்போய் அவனை கட்டி அணைத்து விடலாமோ என்று கூட எண்ணினாள். ஆனாலும் ஏதோ ஒன்று அவளை தடுத்து கொண்டுதான் இருந்தது. அம்மு தன் தந்தையுடன் விளையாடிய போது அதை பார்த்து அவளே பெருமூச்சு விட்டுக் கொள்வாள். ஆனாலும் அவளால் அவனை நெருங்க செல்ல முடியவில்லை. தயங்கிக் கொண்டே இருந்தாள். ஒரு நாள் நான் உள்ள வரவா என்று அவன் கேட்க மாட்டானா என்றும் ஏங்கத் தொடங்கினாள் அவள். தானே விவாகரத்தை வாங்கிவிட்டு எப்படி அவனிடம் தானே சென்று வர சொல்லி கேட்பது என்ற தயக்கம் அவளை குடைந்து கொண்டுதான் இருந்தது. 2 வருடங்கள் கடந்திருந்தன. அப்பா, அம்மா உங்களை நினைச்சுதான் அழுகுறாங்க. அம்மாவுக்கும் உங்களை பிடிக்கும், ஆனா சொல்லத்தான் மாட்டேங்கிறாங்க. நீங்க வீட்டுக்கு வாங்கப்பா. அம்மா அவ்வாறு சொன்ன போதுதான் அவளை நிமிர்ந்து பார்த்தான் அசோக். அதற்கு மேல் கலாவிடம் பொறுமை இருக்கவில்லை. அவனின் ஏக்க பார்வை அவளை உருக்கி அவனிடம் அவளை தள்ளியது. போதும், எனக்கு இந்த தண்டனை, நீ வேணும்டா என்று மனதில் எண்ணியவாறே ஓடிச் சென்று அவனை இறுக அணைத்து அவனை நெஞ்சுக்குள் புதைந்து கொண்டாள் கலா. இவ்வளவு விரைவாக அவளின் மனம் மாற்றமடையும் என்பதை எண்ணி இருக்காத அசோக் அவளை இறுக அணைத்துக் கொண்டான். என்ன மன்னிச்சிடு அசோக், நீ இல்லாம என்னால வாழ முடியாது, என்ன மன்னிச்சிடு அசோக். விசும்பி விசும்பி குழந்தை போல் அவனின் நெஞ்சுக்குள் புதைந்து கொண்டு அழத் தொடங்கிய கலாவை கண்ணீர் மல்க அணைத்துக் கொண்டான் அசோக். அப்போது தாயும் தந்தையும் மறுபடியும் சேர்ந்து விட்ட மகிழ்ச்சியில் அம்முவும் அவர்களை அணைத்துக் கொண்டாள். ஒரு பெண் இந்த சமுதாயத்தில் விவாகரத்து பெற்றுவிட்டு அவ்வளவு லகுவாக வாழ்ந்துவிட முடியாது. என்னதான் புரட்சி என்ற பெயரில் விஷயங்களை செய்தாலும் பிரிந்து போன எல்லா பெண்களும் தினமோ அல்லது அவ்வப்போதோ அவர்களால் சமாளிக்க முடியாத போது இரவுகளில் கண்ணீரால் தலையணையை நனைக்கத்தான் செய்கிறார்கள். இரு மனங்கள் ஒத்துக்கொள்ளாத போது பிரிந்து வாழ்வது தவறில்லைதான். ஆனால் அதற்கு காரணம் வலுவாக இருக்க வேண்டும். நாம் தனித்து போய் சுதந்திரமாக வாழ முடியும் என்ற தனது சுயநலத்திற்காக பிரிந்து போவதை தவிர்க்க வேண்டும். சின்ன சின்ன தவறுகளை மன்னிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். தவறுகளை சில வேளைகளில் திருத்த முடியும். ஆனால் மீண்டும் மீண்டும் அதே தவறை செய்யும் போது பிரிந்து செல்வது ஏற்றுக்கொள்ள கூடியதே. முடிந்தவரை பிரியாமல், விவாகரத்து பெற்றுக் கொள்ளாமல் பிள்ளைகளின் எதிர்காலத்தை எண்ணி வாழ்க்கையை அழகாக வாழ முயற்சிப்போம். விடுதலை வாங்கிவிடலாம், ஆனால் அது விடுகதையாகி போய்விடக் கூடாது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோக்கு நீங்க இன்னும் லைக் பண்ணலனா மறக்காம லைக் பண்ணிடுங்க. நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அரபு நாடு ஒன்றிற்கு சென்றிருந்த மாதவன் 2 வருடத்திற்கு பின்பு விடுமுறையில் வந்த போது மாதவியும் அவனின் குழந்தை தனுவும் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார்கள். அவன் இருந்த அந்த 1 மாதமும் அவர்கள் இருவருக்கும் அது பொற்காலமாகவே இருந்தது. அவனும் அவர்களுக்கு ஒரு வீட்டை கட்டி கொடுத்திருந்தான். ஒரு சில தங்க நகைகள் கூட செய்து கொடுத்திருந்தான். மாதவியை பார்த்து அயலவர்கள் பொறாமைப்படும் போதெல்லாம் உள்ளூர மகிழ்ச்சி அடைந்தாள் அவள். புதிய வீடும் புதிய நகையும் வாங்கி தந்த கணவனை நினைத்து பெருமைப்பட்டு கொண்டவள் அவன் இருக்கும் வரையில் அவனை எல்லா வகையிலும் நன்கு கவனித்துக் கொண்டாள். இனி அடுத்த 3 வருடங்கள் திரும்பி வர முடியாது என அவன் சொல்லியதால் அவனுக்கு தேவையான பலகாரங்களையும் கட்டி கொடுத்திருந்தாள் மாதவி. பிரியும் நாள் வந்தபோது தானும் பிள்ளையும் விமான நிலையம் வரை வந்து வழி அனுப்புவதாக மாதவி எவ்வளவோ கெஞ்சி கேட்டும் மாதவன் மறுத்துவிட்டான். தான் போன பின்னர் இருவரும் தனியே திரும்பி வருவது ஆபத்தானது என்று சொல்லி தானே போய் வருவதாக சொல்லிக் கொண்டான். அவனும் தங்கள் நன்மைக்குத்தான் சொல்கிறான் என மாதவியும் அவனை கண்ணீர் மல்க இறுதியாக கட்டிப்பிடித்து வழி அனுப்பி வைத்தாள். அவ்வளவு நாளும் தான் கேட்பது எல்லாம் வாங்கி தந்த தந்தையை பிரிய மனமின்றி அழுது ஆர்ப்பாட்டமே செய்து விட்டிருந்தாள் தனுக்குட்டி. அவனும் மகளுக்கு இறுதியாக நிறைய முத்தங்கள் கொடுத்து அங்கு போய் மிட்டாய் அனுப்பி வைப்பதாக அவளுக்கு ஆசை காட்டி அவளை சமாதானப்படுத்தினான். ஒரு வழியாக எல்லோரும்
எல்லோரிடமும் விடை பெற்று கொண்டு மாதவன் புறப்பட்ட போது உருகி உருகி அழுது விடை கொடுத்தாள் மாதவி. ஒரு நாள் கழிந்த போது இன்னமும் மாதவன் போய் சேர்ந்த தகவல் வரவில்லை என்பதை உணர்ந்த மாதவியின் மனம் பயத்தில் வேகமாக துடிக்க தொடங்கியது. உடனடியாக அவனின் அலைபேசிக்கு அழைப்பெடுத்த போது அவனின் அலைபேசி அணைத்து வைக்கப்பட்டு இருப்பதாக தகவல் சொல்லியது. இடையில் ஏதாவது பயண திட்டம் மாற்றப்பட்டு விமான நிலையத்தில் இருக்கிறாரோ என்ற சந்தேகம் ஏற்படவே அடுத்த நாளும் பொறுத்து பார்த்தாள். ஆனால் 2 நாட்கள் கடந்தும் அவனை காணவில்லை என்ற நிலையில்தான் காய்கறி சந்தையில் மாதவனுடன் வேலை செய்யும் குமாரின் மனைவியை சந்தித்தாள் மாதவி. உடனடியாக அங்கிருந்தவாறே தனது கணவனான குமாருக்கு அழைப்பை எடுத்த போதுதான் குமார் அதிர்ச்சி தரும் செய்தியை சொன்னான். மாதவன் முகநூலில் ஒரு பெண்ணுடன் பழகி வந்ததாகவும் அவளை பிடித்து இருப்பதாகவும் மாதவியை விவாகரத்து செய்துவிட்டு அந்த பெண்ணை திருமணம் செய்ய போவதாகவும் இனி திரும்பி வரமாட்டேன் என்று சொல்லிவிட்டே இங்கிருந்து சென்றதாகவும் அவன் சொன்னான். குமார் சொல்ல சொல்ல மாதவிக்கு கண்கள் இருட்டி கொண்டு வருவதாக உணர்ந்தாள். அப்படியே மயங்கி சரிய தொடங்கினாள். அவள் மயங்கி கீழே விழப்போவதை உணர்ந்த மங்கை மாதவியை தாங்கி பிடித்து கீழே இருத்தினாள். அங்கிருந்த யாரோ ஒருவர் தண்ணீர் கொண்டு வந்து மாதவியின் முகத்தில் தெளித்த போது கண் விழித்த மாதவி அழத் தொடங்கினாள். அவளின் அழுகையை பார்த்த மக்கள் கூட்டம் விஷயம் அறிந்து கொள்வதற்காக கூடியது. பின்னர் மங்கை மூலம் தகவல் அறிந்து மாதவனை திட்டியவாறும் மாதவியை கவலையுடன் பார்த்தவாறும் செல்ல தொடங்கினார்கள். பின்னர் ஒரு ஆட்டோ வண்டியில் மாதவியை அவளின் வீட்டிற்கு அனுப்பி வைத்தாள் மங்கை. வீட்டிற்கு வந்த மாதவி தனது தாயிடம் விபரத்தை சொல்லி அவரின் மடியில் விழுந்து அழுது தீர்த்தாள். அதே வேளை இந்த தகவல் இருந்த அயலவர்கள் சிலர் மனதுக்குள் மகிழ்ந்து கொண்டார்கள். இந்த 1 மாதமும் புருஷனும் பொஞ்சாதியும் என்ன ஆட்டம் ஆடுனாங்க. இவளுக்கு இது வேணும் தான், இனி சாப்பிட வழி இல்லாம திரியட்டும், அப்பதான் அடங்குவாள். நீண்ட காலத்தின் பின் வந்த கணவனுடன் மகிழ்ச்சியாக இருந்தது ஒரு குற்றம் போல் அயலவர்கள் முணுமுணுத்துக் கொண்டு போன போது மாதவியின் மனம் சுக்கு நூறாக வெடித்துக் கொண்டிருந்தது. ஆனாலும் அவளின் வேதனையை புரிந்து கொள்ளாமல் அவளுக்கு ஆறுதல் கூறுவது போல் அவர்கள் வந்து சென்றார்கள். வந்தவர்கள் காணாமல் போன போது வெறுமையை உணர்ந்தாள் மாதவி. அப்பா இன்னொருத்தியுடன் ஓடி போனது கூட தெரியாமல் ஏமா அழுகிறீங்க என்று தனக்குட்டி கேட்டுக் கொண்டிருந்தாள். நாட்கள் நகர்ந்த போது வெளியே செல்வதற்கு கூட பயந்தாள் மாதவி. அதனையும் மீறி பகலை பள்ளிக்கு அழைத்து சென்ற போது அங்கு வந்த பெற்றோர்களின் கேள்விகளும் அதற்கு பதில் சொல்லியும் பாதி செத்து போனாள் மாதவி. ஏதோ நடைப்பினம் போல் 1 மாதம் ஓடிய போது அவன் வாங்கி தந்த தங்க நகையை அடகு வைத்து அடுத்த மாதத்தை நகர்த்தினாள் மாதவி. இனி இப்படியே அடகு வைத்துக் கொண்டிருந்தால் கடைசியில் பிச்சை எடுக்க வேண்டி வர வேண்டும் என எண்ணியவாறே வேலை தேடத் தொடங்கினாள் அவள். கிடைக்கும் கூலி வேலைகளுக்கு போகத் தொடங்கியவள் ஆரம்பத்தில் காயங்களும் கொப்பளங்களுமாக நிறையவே துன்பப்பட்டாள். இனி வலிகளும் வேதனைகளும் மகளுக்காக தாங்கித்தான் வாழ வேண்டும் என்பதை உணர்ந்தவளாக வறுமையிலும் இப்போதும் வாழ்ந்து கொண்டிருக்கிறாள் மாதவி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.